ஹாய், இன்றைக்கான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே வர்சஸ் விசிகே. ஏன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் சொல்லுவீங்க. இப்போ டிஎம்கே வர்சஸ் விசிகேனா, நம்ம பெரம்பலூரில் வந்து விசிகே வந்து டிஎம்கே சார்ந்த ராசா அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு எதிர்த்து வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா இருந்தது. அந்த இடத்துல வந்து டிஎம்கேக்கும் விசிகேக்கும் வந்து ஒரு ஃபைட் ஆயிடுச்சு. அதாவது கல் முள்ளாகி கல் விட்டு இருந்து சண்டை ஆயிடுச்சு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து 100 குறுகிய டெண்டர்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து கோவையில் மறுபடியும் ஒரு சின்ன குழந்த 16 வயசு குழந்தை வந்து வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. அது காணோம்னு சொல்லிட்டு நைட்லாம் தேடி அப்புறம் வந்து அந்த குழந்தைய மீறிட்டாங்க. அது என்ன இஷ்யூ, எதனால், என்ன இஷ்யூ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மீண்டும் அதிமுகவிலேருந்து இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ சுப்பையா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து தன்னோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அது பண்ணிவிட்டு மறுபடியும் டிவிகேல வந்து 4வதாக ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து டிவிகேல ஜாயின் பண்ணுறாங்க. அப்புறம் மறுபடியும் சென்னை தாம்பரத்தில் வந்து போலீஸார் வந்து அதிரடி சோதனையில் 170 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 4 குற்றவாளிகள் கைது பண்ணியிருக்காங்க. செங்கல் சூளைக்கு 1 லட்ச ரூபா லஞ்சமாக கேட்ட தாவேகா நிர்வாகி ஒருத்தரை வந்து கட்சியிலேருந்தே நீக்கியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நான் என்கேஎஸ் டெய்லி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொல்லியிருந்தோம். இப்போ டிஎம்கே வர்சஸ் விசிகேன்னு சொன்னோம். என்ன டிஎம்கே வர்சஸ் விசிகேனா, விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டாங்க. அப்போ டிவிகேலாம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து டிஎம்கே கட்சியை சார்ந்த ராசா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட் வந்து ரொம்ப அந்த ட்வீட்டில் வந்து ரொம்ப ஒரு தப்பாக வார்த்தைகள் பயன்படுத்தி பேசியிருந்தாங்க. அது வந்து கடும் எதிர்ப்பை சம்பாதிச்ச உடனே அதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ட்வீட் போட்டாங்க. அதுவும் இதுவும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சரிசு, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி பார்த்தாலும் படித்து பார்த்தாலும் அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு வந்து கண்டன ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு பெரம்பலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு விசிகே கட்சிக்காரங்க வந்து பெரம்பலூரில் குன்னம் அப்படிங்கிற இடத்துல வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து காவல்துறை முன்னாடியே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அது இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது. இன்ஃபர்மேஷன் காவல்துறைக்கு ஏதோ வந்திருக்கு, ஏதோ கலவரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பர்மிஷனை வந்து நாங்கள் கொடுக்க முடியாது, கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சிகளை வந்து எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும், கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு திமுக கட்சிக்காரங்க வந்து ஒரு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கும் காவல்துறை வந்து பர்மிஷன் கொடுக்கல. 2 பேரும் ஒரே அந்த பர்மிஷன் கொடுத்து மறுக்கப்பட்ட அந்த இடத்துக்கு 2 கட்சியினை சார்ந்தவங்களும் போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு வாக்குவாதம் ஆச்சு. அந்த வாக்குவாதம் வந்து கைகலப்பாகிடுச்சு. அதுக்கப்புறம் கல்லோட்டி எறிகிறதும் அந்த போலீஸ்காரங்க தடுக்கிறதும் மாதிரி ஒரு தள்ளுமுள்ளாகிடுச்சு. அதான் டிஎம்கே வர்சஸ் விசிகே. விடுதலை சிறுத்தை கட்சி வந்து வெளியேருந்து ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அமைச்சர்கள் பங்கெடுத்தாங்கிற ஒரு இதில் வந்து அவங்க திமுக வந்து இந்த வேலை பண்ணதாக சொல்லி சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு. கோவையில் மறுபடியும் 16 வயது ஒரு சிறுமி மாயமானாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து நியூஸ் வந்துச்சு. நேற்று இரவு அது வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமியை வந்து அவங்க அம்மா வந்து திட்டியிருக்காங்க. இந்த ஃபோனை பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிருப்பாங்க போல். அதில் கோவத்தில் கோச்சிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அது காணாங்கன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து. ஏன்னா ஏற்கனவே இப்போ தான் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய விஷயம் நடந்து போயிட்டுருக்கு. அது மறுபடியும் இப்படி ஆகணும்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸில் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. வெள்ளை கோயில் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த பாப்பா இருந்தாங்க. அவங்கள வந்து பத்திரமா வீட்டுக்கு கொண்டாந்து அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு விட்டாங்க. குழந்தைங்களுக்கு அந்த 16 வயசு குழந்தைங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பெற்றவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அவங்க திட்டினாலும் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக போங்க. நம்ம அம்மா அப்பா தான் திட்டுறாங்க, வேறு யாரும் திட்டுறாங்களா? பெற்றவங்க அன்றைக்கி நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க. பெற்றவங்களும் பிள்ளைங்கள்கிட்ட கண்டிக்கிற இடத்துல கண்டிங்க, திட்டுற இடத்துல திட்டுங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். நம்ம பெற்றவங்க தான் அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கணும். அரசு வந்து பார்த்துக்கும், போலீஸ் வந்து பார்த்துக்கணுங்க. நம்ம தான் நம்ம குழந்தைங்களாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும், பாதுகாப்பாக வளர்க்கணும். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. குட் நியூஸ் போலீஸ் தரப்புலேருந்து வந்திருக்கிறது என்னன்னா, தாம்பரம்
காவல்துறையினர் வந்து என்ன அப்படின்னா நேற்று இரவு நடத்திய அதிரடி சோதனையில் 170 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 4 குற்றவாளிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து சென்னையில் வந்து பறிமுதல் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அனைத்து மாவட்டங்கள்லையும் இது நடக்கணும். மாத்திரை, போதை மாத்திரை, அப்புறம் கஞ்சா, இந்த மாதிரி நிறைய போதைப் பொருட்கள் அனைத்தையுமே தடை பண்ணி எல்லாத்தையும் வந்து சீர்கேடாக இருக்க சமுதாயத்தை வந்து ஒரு சீரில் கொண்டாந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க ஒரு நற்செய்தி. காவல்துறை சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து தொடர்ந்து நடக்கணும். சின்ன சின்ன பசங்கள்லாம் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுறாங்க. 17 வயசு 16 வயசு அவங்களாம் போதைக்கு, நான் 21 வயசில் வந்து 21 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மது பாட்டில் சரக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து போதை பொருட்கள் கஞ்சா, மாத்திரை இது வந்து எப்படி போகுது அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து காவல்துறை வந்து அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை கட்டுப்படுத்துவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்துட்டுருக்காங்க. நல்ல விஷயம், இதை தொடர்ந்து நடக்கணும். அப்புறம் மே 13 முதல் மே 22 வரைக்கும் போட்ட குறுகிய டெண்டர், ஒரு 100க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நிறைய முறைகேடு நடக்குது. சின்ன சின்ன டெண்டர்களை தான் ஈஸியாக ஊழல் பண்ணிடுறாங்க. அது டக்குன்னு முடிக்க வேண்டிய ஒரு ஒர்க்குங்கிறனால அதில் வந்து ஈஸியாக வந்து ஊழல் பண்ணுறாங்க, அதிகமாக கொள்ளையடிக்கிறாங்க அப்படிலாம் ஒரு நிறைய புகார்கள் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் வந்து குறுகிய டெண்டர்களை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரீஓப்பன் பண்ணுவாங்க. அது எப்போ என்னங்கிறத உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் திருப்பூரில் இன்று முதல் காலவரையற்ற டாஸ்மார்க் வந்து மூடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. 20 ரூபா ஆனால் அவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த 10 ரூபா வாங்குறத வந்து அவங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்டாப் பண்ணால அந்த ஒரு இதுலேயும் இருக்காங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன், கோவம் அதுலேயும் இருக்காங்க. டக்கு ஸ்டாப் பண்ணோன்னே அதே போல் காலி பாட்டில்களை திரும்ப வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் வாங்கி அதை வந்து தனியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் போட்ட ரூல்ஸை வந்து அவங்க வித்ட்ரா பண்ண சொல்கிறாங்க. அதுக்கும் இந்த 10 ரூபா விஷயத்துக்கும் சம்மந்தப்பட்டு தான் இந்த போராட்டமும் நடந்திருக்கு. டாஸ்மாக் வந்து காலவரையற்றி மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மூடிருக்காங்க. இது மூலயமா ஒரு 2 கோடி வந்து ஒரு நாளுடைய வருமானம், அந்த டாஸ்மாக்லேருந்து வர வேண்டிய வருமானங்கள் வந்து வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் மின்சாரத்துறையில் இது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி, மின்சாரத்துறையில் வந்து நிறைய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி விஷயங்களும் ஆதாரங்களும் அமைச்சர் சிடி நிர்மல் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் தகவல் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் அதுக்கான நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்படும். அப்போ நிறைய இடத்துல மின்வெட்டு ஏற்பட்டுருக்கு. சென்னை மாநகராட்சியிலேருந்து நிறைய இடத்துல மின்வெட்டு ஏற்பட்டுருக்கு. அதாவது சிஎம் ஏரியாலே மின்வெட்டுலாம் நேற்று நைட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நியூஸ் வந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துரிதமாக செயல்பட்டு அதை வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சீக்கிரமாக இந்த அடிக்கடி கரண்ட் கட் பண்ணுறது, ஒரு பின்னாடி ஒரு பேக்கில் ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க ஒரு சில நியூஸ்லாம் வருது. என்ன இருந்தாலும் இதை வந்து கரெக்டாக சரி செய்யணும். எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சில கால அவகாசம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. போன ஆட்சியே வந்து வந்த உடனே வந்து அவங்களோட எல்லாத்தையும் அவங்களோட எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்த உடனே வந்து எல்லாத்தையும் பண்ணல. இந்த கட்சி வந்து 15 நாள் தான் இருக்குது. இதுக்கு அவனுக்கு 6 மாதமோ 1 வருஷமோ டைம் கொடுக்கணும். கொடுத்தா தான் கொண்டு வர முடியும். போன ஆட்சியே வந்து கடைசி 5வது ஆண்டில் தான் அவங்களோட மேக்சிமம் அதாவது விஷயங்களே வந்து சரி பண்ணாங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வருடத்தில் மட்டும்தான் அந்த நிறைய விஷயங்களை வந்து செயல்முறை கொண்டாந்து அதை செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அரசு எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே அதுக்கு கொஞ்சம் டைமாக கொடுக்கணும், பொதுமக்கள் பொறுமையாக இருக்கணுங்கிறாங்க. இதில் என்னையை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை, பொறுமையாக தான் இருக்கணும். ஆனால் இந்த சட்ட ஒழுங்கும் அப்புறமேட்டு போதைப் பொருட்கள் கலாச்சாரம் இருக்குல்ல, அது அப்புறம் ரவுடி கலாச்சாரம், இந்த கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும். டக்குன்னு கட்டுப்படுத்தணும், துரிதமாக கட்டுப்படுத்தணும். அதை வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் டக்குன்னு. இதற்கான வேலையை வந்து நம்ம முதலமைச்சர் வந்து உடனே செய்யணுங்கிறது வந்து எல்லாருடைய கோரிக்கை, என்னுடைய கோரிக்கையும் அதுதான். அதாவது சிங்கப்பெண்கள் சிறப்பு படை வந்து இப்போ உடனே ஆரம்பிக்க போகிறதா வந்து தகவல் வந்திருக்கு. அதுக்கு வந்து சிஎம் வந்து ஒரு 30 வாகனங்கள் சரி பண்ணுங்க. ஏன்ப்பா அப்பயே கையெழுத்து போட்டாங்க இன்னமா சரி பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கையெழுத்து போட்டு ஆணை வெளியிட்டாங்க. அதுக்கான ப்ராசஸ் இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்ததுக்கப்புறம் டக்குன்னு இப்போ
உடனடியாக செயல்படுத்தலாம். ஒரு சில இடங்களில் செயல்படுத்தினாங்க, சேலம் அந்த மாதிரி இடத்துல கொண்டாடினாங்க செயல்முறைக்கு. இப்போ வந்து ஓவரால் நிறைய இடங்களில் வந்து இது வந்து கொண்டாடுறாங்க. கோவையிலையும் இது கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி செய்திகளை உங்களுக்கு உடனே டெய்லி நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்கேஸ் டெய்லி டைரியை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறமேட்டு உங்கள் தாழ்மையான கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.